வணக்கம், வெல்கம் டு வெற்றியறிவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் அதிகமான கேள்விகள், ஜிஎஸ்லேருந்து வரக்கூடிய அதிகமான கேள்விகள் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வரும் அப்படின்னா அது யூனிட் 6. அந்த யூனிட் 6 தமிழக வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் சமூக சீர்திருத்த அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்த பகுதியில் இருந்து அதிகமான கேள்விகள், கிட்டத்தட்ட 20 கேள்விகள் அப்படிங்கிறது குரூப் 4 லெவல்லையும் குரூப் 2 லெவல்லையும் நமக்கு வரும். குரூப் 1ல் இதை விட அதிகமான கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் நிறைய இடங்களை ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லாமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி ஒரே புக்கில் படிக்கிறதுக்காக நம்ம இந்த புக் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வெற்றியறிவோம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு புக்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு வந்து டாப் டு எண்டு இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டா ஒரு தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது இந்த புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் சார்ந்த குறிப்புகள் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சங்ககாலம் முதல் இக்கால வரலாறுனா தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு இருக்குது, தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு இருக்குன்னா அது ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது, அவுட் சோர்ஸில் எங்கே இருக்குது, இது எல்லாமே மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். நியூ புக்கு, ஓல்டு புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் சார்ந்த கேள்விகள், இது எல்லாமே சரி அவுட் சோர்ஸ் சார்ந்த குறிப்புகள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சிலபஸ் டாபிக்ஸ் முடியுது அப்படின்னா அந்த சிலபஸ் டாபிக்ஸ் முடிஞ்சு அந்த நோட்ஸ் பகுதி, குறிப்புகள் பகுதியை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பகுதியிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த புக்கை பற்றி டாப் டு எண்டு நீங்கள் தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னால் மட்டும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பைரல் மெட்டீரியலில் இருக்குது. ஆக்சுவலி இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700 பேஜஸ் கிட்ட வருது. ஓகேங்களா? 700 பேஜஸ் கிட்ட வருது. அதனால இதை வந்து ஒரே இதில் நம்மளால் ஸ்பைரல் போட முடியாது. ஸோ ஒரு சிங்கிள் பேஜில் 2 பேஜ் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு சார்ட்டு கொடுத்து ஒரு பாதுகாப்புக்காக, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் நம்ம இந்த புக்கு எப்படி எடுத்திருக்கோம், 6லேருந்து 12th வரைக்கும் புதிய பழைய சமச்சீர் புத்தகத்தினுடைய நோட்ஸ் இருக்குது. 11th 12th எத்திக்ஸ் புத்தகத்தில் உங்களுக்கு இந்த தமிழக வரலாறுக்கு என்ன படிக்கணுமோ அந்த கண்டென்ட் இருக்குது. ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழில் நீங்கள் யூனிட் 6க்கு என்ன படிக்கணுமோ அதற்கான சிறப்பு தமிழ் குறிப்புகளும் இதில் இருக்குது. அதன் பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸும் இருக்குது, அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. அதன் பிறகு தலைப்பு வாரியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு இங்கே இண்டெக்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இண்டெக்ஸ் பகுதியை நல்லா காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துட்டு இதில் பொருளடக்கம் தமிழ் சமுதாயம் அப்படின்னா, தமிழ் சமுதாயம் அப்படிங்கும்போது தமிழ் சமுதாயம்னா என்ன அப்படிங்கிறது டீப்பாக நீங்கள் படிக்கணும், ஆரம்பத்திலேருந்து படிக்கணும். அப்போ சங்ககாலம், ஐந்திணை, குமரிக்கண்டம் அதனுடைய எல்லை பிரிவுகளில் இருந்து உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஒன்று நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். தமிழகத்தின் தோற்றம், கல்வெட்டு சான்றுகள், ஐநாட்டவர் குறிப்புகள், நாணய சான்றுகள், பண்டைய தமிழக காலவரிசை, தொல்லியல் கண்டுபிடிப்பு, அகழ்வாராய்ச்சியங்கள், பாறை ஓவியங்கள். ஸோ இதிலிருந்து தமிழகத்தின் கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, நடனக்கலை, நாடகக்கலை, இது எல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுப்புறக்கலை, இதெல்லாம் நமக்கு நியூ புக், ஓல்டு புக், இதில் இருக்கிற எல்லாமே நியூ புக், ஓல்டு புக் எல்லாத்துலேயுமே நம்ம கலந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்படி நம்ம வந்து இப்போ வந்து தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அதுதான் உங்களுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு டாபிக், தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ அந்த டாப்பிக்கில் சப் டாபிக் மட்டும் நமக்கு எத்தனை வருதுன்னு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து 18-19 டாபிக் வரும். சரிங்களா? 18 டாபிக் வரும். அந்த 18 டாப்பிக்லேயும் உங்களுக்கு சப் டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அதன் பிறகு அடுத்தது சங்ககாலம் முதல் இக்காலம் வரலாறுனா தமிழ் இலக்கிய வரலாறு. அப்போ சங்க இலக்கியம்னா என்ன, சங்க காலத்தில் என்ன இலக்கியம் இருந்துச்சு, சங்கம் மருவிய காலத்தில் என்ன இலக்கியம் இருந்துச்சு, காப்பிய இலக்கியம் என்ன, பக்தி இலக்கியம் என்ன, சிற்று இலக்கியங்கள் என்ன, தற்காலங்க இலக்கியங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இதில் எல்லா பாயிண்ட்ஸும் டாப் டு பாட்டம் வந்துடும். அதன் பிறகு 11th சிறப்பு தமிழில் உங்களுக்கு இந்த யூனிட் 6க்கு நீங்கள் ஒரு 3 இயல் படிக்கிற மாதிரி இருக்கும். 1, 3, 5 அந்த இயலும் கொடுத்துருக்கோம். 12th சிறப்பு தமிழில் 1, 3 அப்படின்னு 2 இயல் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்திருக்கு. அதன் பிறகு திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸ் டாபிக். அப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகளில் உங்களுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, அது தனித்தன்மையுள்ள இலக்கியமா, அன்றாட வாழ்வியலோடு திருக்குறள் எப்படி ஒத்து போகிறது, மானுடத்தின் மீதான தாக்கம் திருக்குறளுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு சமூக பொருளாதார அரசியல் தொடர்பான திருக்குறள் கருத்துக்கள் அப்படின்னு இருக்கும், தத்துவ கோட்பாடு
சாப்பாடுகள். ஸோ அது எல்லாமே கொடுத்துட்டு அதுவும் உங்களுக்கு இருக்குது. இதுவும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அவுட் சோர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்துடும். விடுதலை போராட்டத்து தமிழகத்தின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கில் உங்களுக்கு தேசிய இயக்கங்கள் தோன்றுதல், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அதன் பிறகு தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் இயக்கங்கள், அதன் பிறகு பெரியார், அண்ணா. இப்போது தமிழக முதலமைச்சர்களின் கால வரிசை 2026 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இப்போ நீங்கள் உள்ளக நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போ சங்ககால தமிழ் இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சங்ககால தமிழ் சமுதாயம் அப்படின்னா என்னென்னு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேஸாக உங்களுக்கு கொடுத்துட்டு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சங்ககால தமிழ் சமுதாயம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? தெரியுதா என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு, இதுவே இது உங்களுக்கு வந்து புதிய சமச்சீர் புத்தகத்தில் சில பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம பாக்ஸ்குள்ளேயும் கொடுத்துருக்கோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதனுடைய வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு முக்கியமானது எல்லாமே கொடுத்துருது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எழுத்து அப்படிங்கிறது கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாருங்க, இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே இதில் இந்த பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சங்ககாலம்னா என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 பேஜ் இருக்குது. 21 பேஜில் அந்த சங்ககாலம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதில் வரலாற்று ஆதாரங்கள் பார்த்துட்டு, அது ரிலேட்டட் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சங்ககாலம்னா என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2022லையும் 2023லையும் 2022 குரூப் 1 குரூப் 2லையும் உங்களுக்கு இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2022 குரூப் 1, அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2023 குரூப் 2ல் இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அது சார்ந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதற்கான சரியான விடை கொடுத்து அதற்கான விளக்கம், இப்படி ஒவ்வொரு டாப்பிக்லையுமே நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்து நோட்ஸ் கொடுத்து அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் எல்லாமே இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்.